ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஆகஸ்ட் 14 பிளிப்கார்ட்ல அபிஷியலா இன்னைக்கு குளோபல் வைஸ்ல இன்னைக்கு பிக்சலோட அடுத்த கட்டம், அதாவது பிக்சலோட அடுத்த சீரீஸ் அண்ட் ஒரு ஸ்மார்ட் வாட்சோட இன்னைக்கு அபிஷியலா ஆகஸ்ட் 14 இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போறாங்க. இந்த பிக்சல்னாலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவங்களோட பிரைசிங் இருந்து அவங்களோட சாஃப்ட்வேர்ஸோட இம்ப்ளிமெண்டா இருக்கட்டும், அவங்களோட ஹார்ட்வேரோட இம்ப்ளிமெண்டா இருக்கட்டும், அவங்களோட ஹீட்டிங்ஸா இருக்கட்டும், எல்லா இதுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த வரிசையில இன்னைக்கு 2024 பிக்சல் அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் பிக்சல் 9 சீரீஸ் கொண்டு வர போறாங்க. இந்த பிக்சல் 9 சீரீஸை பொறுத்தளவு இன்னைக்கு பிளிப்கார்ட்ல ரொம்ப மர்மமாவே வச்சிருக்காங்க. பேக் சைட்ல 4 கேமரா அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு 2 கேமரா, இது மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா நம்ம எப்படி அதெல்லாம் கண்டுபிடிப்பாம இருப்போமா? அந்த வரிசையில பிக்சல் கன்ஃபார்மா இந்த வருஷம் இன்னைக்கு இந்தியன் ரீஜன்ல ஃபோல்டபிள் போன் லான்ச் பண்ண போறாங்க. பிக்சல் 9 ஃபோல்டபிள் அண்ட் பிக்சல் 9 ப்ரோ. ஆனா இந்த பிக்சல் 9 சீரிஸை பொறுத்தளவு 4 போன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு பிக்சல் 9 அண்ட் பிக்சல் 9 ப்ரோ அண்ட் பிக்சல் 9 ப்ரோ எக்ஸ்எல் அண்ட் பிக்சல் 9 ஃபோல்டபிள், இது மாதிரி ஒரு 4 போன்ஸ் லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் ஸ்மார்ட் வாட்சும் இதுல இன்க்ளூட்னே சொல்லிக்கலாம். இந்த வட்டம் இந்த பிக்சல் 9 சீரிஸ்ல என்னென்ன விஷயங்கள் எடுத்து வந்திருக்காங்க, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல டீடைலா பார்க்கவும் போறோம். அது போக இந்த பிக்சல் 9 சீரிஸ்ல என்னென்ன கேட்டகரிஸ் ஆஃப் போன்ஸ் இன்னைக்கு இந்தியன் ரீஜன்ல லான்ச் பண்ண போறாங்க, அது போக இதோட பிரைசிங் எப்படி இருக்கு, இதை பத்தி டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக்சல் 9 சீரிஸை பொறுத்தளவு ஒரு 4 போன் இருக்க போதுங்க. இந்த 4 போனை பொறுத்தளவு பிக்சல் 9, 9 ப்ரோ அண்ட் 9 ப்ரோ எக்ஸ்எல், 9 ப்ரோ ஃபோல்டபிள், இது மாதிரி ஒரு 4 சீரிஸ் பிளஸ் ஸ்மார்ட் வாட்சோட அடுத்த அப்கிரேடா கொண்டு வர போறாங்க. இந்த ஈவெண்ட்டை பொறுத்தளவு ஆனா இந்தியன் ரீஜன்ல என்னென்ன வரப்போகுது, இப்போதைக்கு கன்ஃபார்மா ஃபோல்டபிள் லான்ச் பண்ண போறாங்க. அதை போக பிக்சல் 9 ப்ரோ லான்ச் பண்ண போறாங்க. அது கன்ஃபார்மான விஷயம். ஆனா இந்த பிக்சல் 9 இருக்கட்டும் அண்ட் பிக்சல் 9 ப்ரோ எக்ஸ்எல் இருக்கட்டும் எப்படி வருமா வராதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு இந்த ரீஜன்ல பொறுத்தளவு. பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஒரு 4 டேஸ் பொறுத்துருங்க, ஃபுல்லாத்தையும் நம்ம டீடைலா பார்ப்போம். இந்த வட்டம் பிக்சல் 9 ப்ரோ பொறுத்தவரை ஸ்கிரீன் ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் குறைச்சிருக்காங்க. போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது 8 ப்ரோ எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ஆல்டர்னேட்டா இந்த 9 ப்ரோ எக்ஸ்எலுக்கு போன வருஷம் பார்த்த 8 ப்ரோவோட டிஸ்பிளே சைஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 9 ப்ரோன்னு பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் குறைச்சிருக்காங்க, பேட்டரியோட எம்ஏச்சும் குறைச்சிருக்காங்க. இதோட ஹையர் வேரியன்ட் தான் பிக்சல் 9 ப்ரோ எக்ஸ்எல் தான் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கேமரா வேரியண்டா இருக்கட்டும் அண்ட் உங்களுக்கு ஸ்கிரீன் ரெசல்யூஷன் இருக்கட்டும், பேட்டரியோட இன்க்ரீஸா இருக்கட்டும், எல்லாமே அந்த வேரியன்ட்ல தான் கொண்டு வர போறாங்க. இந்த பிக்சல் 9 ப்ரோ பாத்துட்டீங்கன்னா ஒரு காம்பேக்டான ஒரு போனா வரப்போகுது. அது மட்டும் கிடையாது, இந்த பிக்சல் 9 சீரிஸ் கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு சூப்பரான 4 எஜஸ் எல்லாமே நல்ல கர்வியா ஒரு பாக்ஸி ஸ்டைல்ல செம்ம பிரீமியமான பேட்டர்ன் பினிஷ்ல நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட வரப்போகுது. அது போக இந்த போன்ல ப்ராசஸர் பார்க்கும்போது எல்லா சீரிஸுக்குமே உங்களுக்கு G4 சென்சாரும் கொண்டு வர போறாங்க, ஒரு ஃபாரின் மார்க்கெட்டோட. அண்ட் உங்களுக்கு செக்யூரிட்டி கார்டு டைட்டானியம் M2 சிப்செட்டும் இந்த போன்ல இன்க்ளூட் பண்ண போறாங்கன்னு சொல்லிக்கலாம். இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 8 சீரிஸ்ல எல்லாருமே சொன்ன மெயினான விஷயம் பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்களோட கான்செப்ட்னு பார்க்கும்போது உங்களுக்கு 7 வருஷத்துக்கு 8 சீரிஸுக்கு OS அப்கிரேட் கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 7 வருஷத்துக்கு இந்த போன் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா முக்கியமான மேஜரான விஷயம் பேட்டரிங்க. பேட்டரி ஹெல்த் குறையவே கூடாது. அப்படி இருக்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பேட்டரி ஹெல்த் எந்த ஒரு போனா இருந்தாலும் குறையதான் செய்யும். அதுக்காகவே இவங்க ஸ்லோ சார்ஜிங் ஸ்பீட் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு 5 to 6 இயர் வரைக்கும் தாராளமா பேட்டரி டியூரபிள் இருக்கும் இவங்க கன்சிடர் பண்றாங்க. அதனாலதான் இந்த சீரிஸுக்குமே அவங்க இது மாதிரி ஒரு டியூரபிள், அதாவது ஸ்லோ சார்ஜிங் ஸ்பீட் கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து இந்த போன்லயுமே OSக்கு 7 வருஷம் வருமா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா கொடுப்பாங்க, ஏன்னா போன வருஷமே ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் அந்த ப்ராமிஸ் விட மாட்டாங்க நான் எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது மாதிரி ஒரு சூழ்நிலை தாங்க இந்த பிக்சல் சீரிஸ் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பிக்சல் 9 சீரிஸ் பொறுத்து தான் பார்க்கணும் இதோட பிரைசிங் எப்படி இருக்க போகுது. ஏன்னா பிரைசிங் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்குமே பிளிப்கார்ட்ல 8 எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 8 ப்ரோ எடுத்துக்கோங்க, ஒரு 60,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்காங்க பிக்சல் 8க்கு. அண்ட் 8 ப்ரோ எல்லாம் கிட்டத்தட்ட 98 ரூபாய்க்கு, 97 ரூபா 98 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இந்த பிக்சல் 9 சீரிஸோட பேஸ் வேரியன்ட்ல இருந்து ஃபோல்டபிள்ல இருந்து என்ன ரேட் ஆஃப் பிரைசிங்ல இருக்கும்? என்னோட கணிப்பு இந்த ஃபோல்டபிளுக்கு கண்டிப்பா 1,60,000 ரூபாய்க்கு மேல கோட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு சாம்சங் ஃபோல்டபிள் போனே இன்னைக்கு லேட்டஸ்ட் வெர்ஷனே அவங்க 1,60,000 கோட் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்க பிக்சலுங்க, அப்படிலாம் இருக்கும்போது நாங்க குறைச்சு பிரைஸ் பண்ணுவோமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கணிப்புல தான் நான் சொல்றேன். ஒரு 60,000 மேல வரும். 1,60,000 மேல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது போக இன்னைக்கு 8 ப்ரோ இருக்கட்டும் 8 இருக்கட்டும் எல்லாமே இன்னைக்கு 50K மேல இருக்கு. 60K மேல 90K மேல இருக்கிறதுனால இந்த 9 ப்ரோ இருக்கட்டும் 9 ப்ரோ எக்ஸ்எல் இருக்கட்டும் என்னோட கணிப்பு ஒரு 80
கேல இருந்து ஒரு 90K வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளோட இந்த வட்டம் பிக்சல் 9 சீரிஸ் வந்து அமையறதுக்கு ஹோப் இருக்கு. இல்ல ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, இதோட பிரைசிங் எல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னுச்சுன்னா உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. கண்டிப்பா அதுக்காக நான் வெயிட் பண்றேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக்சல் 9 சீரிஸ் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட எப்பயும் போல ஒரு சூப்பரான ஹார்ட்வேர்ஸ்ல அவங்க கோட்டையை விட்டுருந்தாலும் இவங்க சாஃப்ட்வேர் சைட்ல அதெல்லாம் சூப்பரா அப்படியே பயங்கரமா பில்டப் பண்ணி சூப்பராவே கொண்டு வருவாங்க. அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து இருக்கும். சோ பொறுத்து வந்து பார்ப்போம் இதோட பிரைசிங் எப்படி இருக்க போகுது, எத்தனை OS வரப்போகுது, இவங்க கேமரா ஃபீல்ட் ஆஃப் வியூல எப்படி வரப்போகுது, சாஃப்ட்வேர் சைட்ல என்னென்ன இம்ப்ளிமெண்டோட வரப்போகுது. சோ பொறுத்து வந்து நம்ம பார்ப்போம் இந்த பிக்சல் 9 சீரிஸை பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த பிக்சல் 9 சீரிஸை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.